நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஹாய் ஹலோ வெல்கம் டு விசுவின் ஸ்டோரி. நான் உங்கள் விசு. ஸோ 3வது நாள் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெல்லியில் காலைல 6 மணிக்கெல்லாம் சரித்திரத்தை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக காலடி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபைனலாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்களோட பயணத்தை தொடர போகிறோம். இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். कचरा अंधेरा तेरी जलती ला सजरा सवेरा मेरे तन भर से कचरा अंधेरा तेरी जलती ला कतरा मिला जो तेरे दर पर से ओ मौला சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மூக்குல டியூப் விட்டுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா? கேக்கல கேக்கல. அன்னைக்கு காலையில 6 மணி மறுபடியும் முதல்ல இருந்தா. ஹாய் மக்களே, வெல்கம் டு விசுவின் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். காலையில் வந்து ஒரு 6:45 வந்துருச்சுங்க ட்ரெயின். ஸோ வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நாங்கள் இங்கே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் பார்த்து ரூம் போட்டிருக்கோம். கஜன்னு இருக்குதுங்க ஏரியா. என்னடா கேபிட்டல் ஆஃப் இந்தியா கொடூரமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏதாவது நாஸ்டா சாப்பிட்லான்னு தான் போயிட்டுருக்கோம். நான் மட்டும் தான் போகிறேன், மற்றவங்களாம் அவனும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும் போல இருக்குது எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆகிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு இந்த ட்ரெக்கிங் தேவையான பொருட்கள் யாராவது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா வாங்கலாம், சீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், சாஸ்கியை தனியாக வீடியோ எடுப்போம் வரும்போது. இப்போ எதுவும் எடுக்கல. இப்போ ஏதாவது ஒரு சிம்பிளான ஏதாவது ஒரு ஃபுட்டு வாங்கணும்.
ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நான் மட்டும் தனியாக கேமரா வச்சுட்டு போகிறேன், எவனா அதை பார்த்துட்டு போகிறோன்ற மாதிரி போயிட்டுருக்கேன். அதனால தான் ஆங்கிள் வந்து என்னால் சரியாக இருக்க முடியல. ஸோ ஏதாவது ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சி உள்ளே உட்காந்துட்டேன், அப்புறமா மீதி வீடியோ எடுக்கிறேன். A few minutes later. மக்களே, நாங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கோம். எல்லோரும் கூட்டமாக கிளம்புனாங்க, நானும் கூட்டமாக கிளம்பி வந்துட்டேன். எங்கே போகிறோம் ப்ரோ சொல்லுங்க. அதுக்கு தான் போகிறோமா? ஆமாம். ஆஹா, இப்போ கார் எடுக்கிறதுக்கு கிளம்புறப்ப இப்போது நாங்கள் போயிருக்கோம்ல, நாங்கள் ஒரு ரூம் போட்டிருக்கோம். இந்த டாக்டர்லாம் போயிட்டு, டாக்டரு சாஸ்கே அங்கே ஒரு 12 பேர் யாரும் ரெடி ஆகணும். நான் குளிச்சு எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோதான் வந்து சரி எதாவது பார்ப்போம் அப்படின்னா, தமிழ் கடை அப்படின்னா எங்கள் வீட்டு கடையில் இட்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 70 ரூபா ப்ரோ. நல்லா தான் 4 இட்லி ஒரு வடை. இட்லி மாதிரி இருந்தது, வடை மாதிரி இருந்தது, சாம்பார் மாதிரி இருந்தது. ஓகேவா? நீங்கள் உள்ளே தான் சாப்பிட்டீங்களா நீங்களும்? ஆமாம். ஓ, அங்கே இருந்து கும்பல் நீங்கள் தானா? ஆமாம், மேலே மாடியில் சாப்பிட்றோம். ஓஹோ. ஆனால் மலையாளி தான் ஹோட்டல் போட்டிருக்காரு. கேரளாக்காரங்க. கேரளாக்காரர் தான். கேரளா திருநெல்வேலி பாடுறவங்க. ஓஹோ. திருநெல்வேலி தான் போட்டுருக்காங்க. இது ஆள் கடத்தல் வேன்ல இது. ப்ரோ இவன் ஏதாவது நம்மளை கூட்டின்னு போய் கிட்னி வித்துற போகிறான் ப்ரோ. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வ்ளாக்ல ஆன்லைன்ல தான் இருக்கா? ஆமா, சும்மா ஆன்லைன் வச்சிருக்கேன். எங்களெல்லாம் தனியா கூட்டிட்டு போறாங்க. போங்கடா, கேமரா வச்சிருக்கவங்களாம் முன்னாடி ஏறக்கூடாது, கடைசியாக தான் நான் போயிட்டுமா. இது நிஜமாவே ஆள் பிடிக்கிற வண்டி தான்ப்பா ப்ரோ. அப்போ நீங்கள் ஒரு ஆள் வெளியே போகணும், அவங்க வரணும். அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் போகிறீங்களா? நான் போயிடுறேன். அவங்களுக்கு ஒரு ஆள் இடம் மாட்டாங்க. போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. வாங்க, நம்ம 4 பேர் போற கார்ல யார் வரீங்க? வாங்க सर 5 मेंबर बिठाओ. बिठाओ ना आप बिठाओ ना, आपके कहने से बैठेंगे. 4 பேர் யார் வரீங்க? நான் வரேன். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்தில் ஒண்ணா செத்து போயிட்டோம். 4 பேர் இத்தனை பேர் வராங்க? எங்க டிரைவர் எங்க? லாகர். ஹாய். லாகர்ல எடுக்கலாம். இன்னும் 2 பேர் கூப்பிடுறாங்கப்பா. 2 பேர் போங்கப்பா. அநியாயம் பண்றாங்கப்பா. போடா. போங்க. போ. சப்போர்ட் பண்ணு போ. 2 பேரும் போங்க. அப்போ சும்மா தான் ப்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஓட்டுட்டு தான் இருக்கேன், பெருசாக ஒன்றும் போகாது. सर आप बताओ. सर मैं बोल रहा हूँ बैठो. जेंट्स यार வேணா லேडीज மட்டும் உட்காருங்கன்றாங்க. அந்த பையனும் வேணாம். नो नो, 2 जेंट्स है ना. हां टीम सेम टीम. ओके लॉक करो. कम बीच में. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. அது எல்லாமே ஆள் கடத்தல் வண்டியாக இருக்குது மக்களே. ஆமாம், ஏறிடுவோமா ப்ரோ? ஏறிடுவோமா? அதோ ஒரு ஆள் கடத்தல். வரண்டா போடா. என்ன ஃப்ரெண்ட் நீ ஃப்ரெண்ட் ப்ரோ. தலைவன பெருசா முன்னாடி விட்டுருங்க, நமக்கு இடம் பத்தாது. उनको सर वो फ्रंट पे लीडर है. अरे आइए सर, आप बॉस है. एवरीबॉडी ப்ரோ. உட்கார, நான் ஆஃப் ஆயில் போட்டுறேன். बॉस है सर. வாமிட்டிங் சென்சஸ். अरे वो पूरा विंडो ओपन है. आप बैठो. உட்காரலாமா? இடம் பத்துமே, பத்தாதா? வெயிட். अभी वन कार आ रहा है. இன்னொரு கார் வருதா? 4 கார் है சார். 1 2 3 3 வரைக்கும் ஆயிருக்கு. बैठो 3 मेंबर. 3 மெம்பர். தோத்துக்கிட்டே இருக்கீடா. वेट
இந்த காரா ஜாயி ஏய் கடைசியாக ஒரு நார்மல் கார் கிடைத்து விட்டது. ப்ரோ எங்க ஃப்ரெண்ட்லியா எல்லாம் உட்கார போறீங்க? எங்க வேணாலும் வரலாம். அங்க போய் சொல்லலாம். கடைசியாக தனியாக மாட்டினோம். ஒரு நல்ல வண்டி கிடைத்துள்ளது. இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாகவே ஃப்ரீயாகவே சுற்றலாம். More than enough. But I can speak English now. Okay. No problem. அதாவது எங்கள் டிரைவருக்கு மல்டிலிங்குவல் என்று பெருமை வைத்துக் கொண்டிருக்கிறார். Hello. निकले हूं से டிராஃபிக்ல மாறுறானுங்க, நோவே மாட்றானுங்க. हां आज से जाम नहीं होगा. आने आना होगा ना मलमू. अच्छा मैं 4 घंटे आया. Short touch, someone short touch right here. Sound start. I'm not understand. No is shot that. மன்மோகன் சிங் தான் வந்துட்டாரு. யாரோ காலையில நியூஸ் வந்தது பரபரப்பா இருந்தது. அப்படியா? அதனால தான் சாட்சியம் சொன்னாரு யாரோ. அது வந்து PM ஃபார்மர் PM மன்மோகன் சிங் வந்துட்டாரு. மன்மோகன் சிங் ரைட். அது என்ன லெவலா? இப்போ இன்னைக்கு தான் வந்து யமுனோத்ரி அந்த இதுக்கு எடுத்து போறாங்க. ஸோ அதனால டிராஃபிக்கா இருக்கும். ஹலோ அதாவது மக்களே, நாங்கள் ஒரு வழியாக ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். எங்கள் டிரைவரும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு, தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு. 3 பேருக்கு மட்டும் சொகுசு கார் கிடைத்து விட்டது. மற்ற எத்தனை பேர் வரும்? மொத்தம் 17 பேருக்கு ஆள் கடத்தல் வண்டி தான் கிடைச்சிது. ஹலோ உங்களுக்கு ஜிபே நம்பர் இது இல்லையா? கொடுத்துருந்தவங்களுக்கு அதாவது திண்ணியில் கிடந்தவங்களுக்கு கிறுக்கு கிடைச்சது மாதிரி எங்களுக்கு நல்ல கார் கிடைச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஆளுக்கு 350 ரூபா. ஓகே, நல்லா தான் இருக்குது. என்னென்ன இந்தியா கேட்டு வேறு மொத்தம் ஒரு 6 பிளேஸ் எல்லாம் சேர்த்து 350. பரவாயில்ல, இது ரொம்ப பட்ஜெட்டாக தான் இருக்குது. நம்ம மெட்ரோவில் போய் நடந்து ஆட்டோ போனாலே உங்களுக்கு செலவாயிடும். டைம் சேவ் ஆகும். எங்களுக்கு 7 மணி பேர் நாங்கள் அங்கே சங்கரையிலேருந்து சங்கரை கிளம்புறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இங்கே பனி பயங்கரமாக பெய்யுது, லைட்டாக துருளும் போடுது. அதனால தான் எல்லோரும் இங்கேயே வந்து ஷொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடமா போகலாம். ஓகே, போய் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் வந்துட்டோம். வாயிலேருந்து ஒரே வகையாக வருது, அந்தளவுக்கு இங்கே குளிர். ரெட் ஃபோர்ட்டை ஒட்டி தான் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம என்ட்ரன்ஸ்க்கே போகலை. ஸோ இன்னும் 20 பேரில் ஒரு கேங் இன்னும் வரல. ஸோ அவங்களுக்காக பாதி பேர் வெயிட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இங்கேயே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. எடுக்க விட்டாங்கன்னா நான் வந்து உள்ளே எடுக்கிறேன், இல்லைனா வந்து சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி உள்ள உடல்னா இங்கே வந்ததே வேஸ்ட்டு. நம்ம வந்ததே வீடியோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான். பார்ப்போம். முன்னாடி ஒரு கேங் போயிடுச்சு, பின்னாடி ஒரு கேங் வருது. நம்ம வந்து சொல்லவா போயிட்டுருக்கோம். இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃபேமிலியோட ஒரு தடவை வந்திருக்கேன். அப்போ வந்து சரியான வெயில். இதே மாதிரி தான் எங்களை பின்னாடி இறக்கி விட்டாங்க. நடந்தே போக முடியல, வெயில் தாங்க முடியாமல் எதுக்கடா இதை வந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி போயிட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் அக்ஷர்தம் போயிட்டோம். அக்ஷர்தமில் சுத்தமாக வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்க விட மாட்டானுங்க. அதனால் அங்கே போகிறது வேஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு. இன்றைக்கி வந்து என்ன கிழமை? சனிக்கிழமை தானே. ஸோ அதனால் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் தான் இருக்காங்க. டெம்பரேச்சர் படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 15 ரொம்ப அதிகம்தான் இங்கே வந்து. அதுவும் இல்லாமல் பொல்யூஷன் வேறு இருக்கிறதால உங்களுக்கு நார்மலாக நம்ம ஊருக்கும் இங்கே ஊருக்கும் உங்களுக்கு தாராளமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அதே ஃபாகே வந்து வெள்ளையாக இல்லாமல் எல்லோ கலரில் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி வாயை திறந்து பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் வரும். ஸோ கொஞ்சம் சேஃபாகவே இருந்துங்க. எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. பட் நான் மாஸ்க் வாங்கலாம் தான் மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து மாஸ்க் வாங்கிடுங்க.
ஸோ கோப்ரோ வந்து அலோவ் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆக்ஷன் கேமரா இப்போ கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்கலாம். ஸோ இஃப் அலோவ் பண்ணலன்னா ஃபோனை தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் அலோவ் பண்ணாலும் ஃபோன்லேயாவது உங்களுக்கு ஏன் மூஞ்சி காமிக்கலாலும் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பிட்ஸாக வீடியோ எடுத்து அப்படியே போட்டுடலாம். இது அநியாயத்துக்கு தூரமாக இருக்குதுங்க. இது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் போல இருக்குது. ஸோ அது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இங்கே வரத்துக்கான டிக்கெட் புக் பண்ணுறது. ஸோ இல்லை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடுது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்க்யூஆர் லிங்க்கை ஸ்கேன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது. ஸோ இதில் வந்து நம்ம ஆஃப்டர்நூனா ஃபோர்நூனா அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா 11:56 ஆகுது. இன்னும் 4 நிமிஷத்தில் வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்தியன் ஃபோர்ட் அண்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லி போயின்னா அடல்ட்டு நான் ஒரே ஒரு ஆள் தான். பேன் கார்டு இப்போ என் கையில் இருக்கிறதால நான் பேன் கார்டு கொடுக்குறேன். இன்டர்வியூ அந்த டீட்டெயில் வந்து நம்ம போட்டுருந்தோம். ரெட் ஃபோர்ட்டில் வந்துட்டோம். இங்கே அலோவ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. தூரம் நின்று போச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் டிக்கெட் வேணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமாக நிற்குது அங்கே. அது பதிலாக அங்கே வெளில வந்து பேனர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 56 ரூபா. அதில் என்ன ஒரே ஒரு இதுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ 56 ரூபா 62 பைசா அவங்க டிக்கெட்டிங் ஃபீயோட. ஸோ அதான் உள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கான மானுமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சீதாராமமில் ஒரு பிஜிஎம் வரும்ல, அந்த பிஜிஎம் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு காப்பிரைட்டர் ஸ்ட்ரைக் கொடுக்கலன்னா நம்ம இதுக்கு அந்த பாட்டே போடுவோம். ஸோ உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைலாம் இருக்குது. எல்லோரும் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஒன்றும் யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா உள்ளே வரேங்களா. ஸோ சுற்றிலும் நிறைய வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி கடைஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் ஆனால் ஏமாற்றுவாங்களா ஒரிஜினலா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு மாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ சட்டா சவுக்னா அது ஒன்றும் இல்லைங்க, அது ஏதோ ஒரு கடை, ஒரு பஜார். பெஷாவர்னு சொல்லிட்டு இப்போது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்போ அந்த 1649 வைரல் ஆகுது. பெஷாவரில் இருக்கிற ஏதோ ஒரு பஜாரோட காப்பி மாதிரி அவங்க இங்கே வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுவும் அப்போ வந்து முகல் டைமில் தான் கட்டியிருக்காங்க, முகலா இந்த மாதிரி. ஸோ இங்கே எடுத்த உடனே வெல்கம் போட்டிருக்காங்க, அட்ராக்ஷன்ஸு. நம்மளுக்கு ப்ராப்பரான வழி எதுவுமே தெரியாது. நான் போகிறது தான் வழி, நான் காட்டுறது தான் டூருன்ற மாதிரி எனக்கே நான் ராஜா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, நான் முடிஞ்சால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இல்லைனா விக்கிபீடியாவில் ரெட் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துங்க. என்னோட அது கண்டிப்பாக பெட்டராக எனக்கு நல்லதாக சொல்லும். ஓகேங்களா? ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போய்
அதாவது மக்களே இப்போ என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன ஆச்சுன்னா ரெட் ஃபோர்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போயிட்டேன். முதல்ல வந்து நாங்கள் கடைசியாக வர மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும் போல. இருந்தாலும் ஓயாது இந்த அலை, விடாது இந்த காற்று, விடாது இந்த காற்று. காந்தி சமாதியை பாடுத்து அடுத்த சமாதிக்கு போகிறதுக்குள்ள இப்போ நாங்கள் வந்து ராஜ்காட்டில் இருக்கோம். அநேகமாக நாங்கள் தான் லாஸ்ட் போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை ப்ரோ, நம்ம வேகமாக போய் காந்தி தாத்தாவை பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. மியூசியத்துக்குள்ளே போனால் தானே அவங்க காந்தியோட மறுபிறவையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் இடம். அதான் அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கப்பா. இதா இதோ வராங்களே. ஓ ஆமாம், நம்ம எப்படி போகிறோம்? அவங்க அப்படி போயிட்டு அப்படி வரணுமா? இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டீங்களா? என்ன இருக்குது அங்கே? போயிட்டு வந்தாரா? எல்லாம் எனக்கு எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்களோ. எடுங்க, நீங்கள் எடுங்க. எடுத்துன்னு தான் இருக்கேன். எடுத்துன்னு இருக்கீங்களா? அதான் சுற்றி முற்றி எல்லாரும் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. நாங்கள் வந்த நாள் வந்து இந்த டெல்லியில் வந்து ஃபுல்லாக தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களாங்க? ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணா எனக்கு பதட்டத்தில் அங்கே போயிட்டேன். அண்ணா எக்ஸிட் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டம். எப்படி நான் வெளில போகிறது? எக்ஸிட் கிதராகும். வந்த வழியாக ஓடுறா அப்படின்ட்டானுங்க. நம்ம டீம் தான் போச்சு. இதான் போச்சு. சிம்பிள் தான், பெருசாக இல்லை. சமாதியை வேறு எப்படி எதிர்பார்த்தோம் நம்ம. ஒரு வழியாக ஒரு வேகத்தில் வந்து காந்தியோட சமாதி பார்த்தாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா எனக்கு சமாதி கட்டியிருப்பாங்க. நானே கட்டிருப்பேன். வாங்க திருப்பி வந்த வழியாக போயிடுவோம். எல்லாம் அப்படி தான் போகிறாங்க. ஐயா, ஓ அதுக்கு ஏதாவது சுற்றில வராங்கப்பா. அதாவது எலெக்ஷனில் கேண்டிடேட் நாமினேட் பண்ணோன்னா கூட இங்கே வந்து தான் போவாங்க எல்லோரும். நம்ம இங்கே வரோன்னா வீட்டில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ சொல்லுங்கள், அடுத்து எம்எல்ஏவா எம்பியா? அநேகமாக வருங்காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆன்டி இந்தியனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன தைரியம் காந்தி சமாதியிலே வந்து ஆட்டி திடா. இந்த ஊரில் மட்டும் எவ்வளோ பெரிய பெரிய இடமா காலியாக விட்டு வச்சுக்கிறாங்கல்ல. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய பெரிய இடம், ரோடெல்லாம் நல்லா பெருசு. ஆமாம். மெட்ராஸாக இருந்ததுன்னா இந்நேரம் இதில் ஒரு 10 சமாதி போட்டிருப்பாங்க. இங்கே ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. அது இங்கே பனி இருக்கிறதால இங்கே இன்னைக்கு இல்லாமல் இருக்கும் ப்ரோ. இங்கேயும் தான் ஜோடியாக இருக்கிறவனுங்க. அவங்களா போயிட்டாங்களா? இல்லை போயிட்டாங்களா? இல்லையே, உள்ளே போய் பார்க்கலாமா? இல்லை போகலாமா? போகலாமா? சரி வாங்க. ஸோ மேலே இருந்து காந்தி சமாதி பார்த்தோம். இப்போ கிட்ட வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், செருப்பு கட்டி விட்டாங்க. காலு ஏதோ ஐஸ் கட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, நாளைக்கு முடிஞ்சால் மேலே போய் சட்டையை கட்டிட்டு ப்ரோ நான் உள்ளே போயிட்டேன் ப்ரோ. ஆமாம் உள்ளே போயிட்டேன். நீங்கள் எல்லாம் யாருமே வரலையா? என்னடா நம்ம மட்டும் தனியாக போயிட்டு இருக்கோம், யாருமே கூட வாங்க. ஓகே. ஆஹா, காந்தி நினச்சிருப்பாரா? ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வரும் கையில் கேமராவோட அப்படின்ட்டு.
கிராஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ப்ரோ உங்களை எவ்வளோ நேரம் தெரியும். ப்ரோ நான் உள்ள போனேன் ப்ரோ. உள்ள போன ப்ரோ. ரெட் ஃபோர்ட்டு உள்ள எவ்வளோ ரூபா டோக்கனு? 56 ரூபா. உள்ள போய் என்ன பண்ணீங்க? உள்ள அது பெரிய அரண்மனைல உள்ள அந்த தர்பாரு அந்த அது எல்லாமே என்னென்னமோ இருக்குது. மியூசியமும் ஃபோட்டோ சேர்த்து 56 ரூபான்னு. சரி எடுப்போம் 56 ரூபா தானே அப்படின்னு. மந்திரவாதி கையிலே பிடிச்சிக்கணும் விடக்கூடாதுன்னு இல்லை ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். என்னடா எண்டே வர மாட்டேங்குது. திருப்பி எக்ஸிட்னா வந்த வழியா ஓடு. அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணீங்க? ஓடி வந்தேன். இல்லை அது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? இல்லை பாதி தான் பார்த்தேன், மீதி பார்க்க முடியல. அப்போ ரெட் ஃபோர்ட்டுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஒரு நாள் ஆகிடும் போல ப்ரோ. அது நிறைய இருக்கு உள்ள. பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். நான் இத்தனைக்கும் வேகமாக தான் பார்த்தேன். இல்லை கதையெல்லாம் படிக்கல. கதை படிச்சுருந்தா முடிச்சு. கதை படிச்சிருந்தா நாளைக்கு நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் என்ன 1.5 லட்சம்? அவரோட ஃபோன் 1,60,000. ஹிந்தி வாலா கிட்ட சொன்னாரா? 1.5 லட்சம் என்ன சொன்னாங்க? அந்த ஃபோனு ப்ரோ. யாரா? அது என்னது? அது OnePlus அது. OnePlus யார் இருக்கும்? என்ன போட்டோ எடுக்கிறதுக்கா? ஆக்ஷன் 3 எப்போ வாங்குனீங்க? ஆக்ஷன் 3 ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குது? இதோ ப்ரோ இது நம்ம FPS அதிகமாகச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு 50 நிமிஷம் தான் நிற்கும். உட்காருங்க. ஆமாம் போட்டவா? இது என்னது இது? இங்கே உட்காருவோம். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தே சும்மா எல்லாரும் அண்ணனுக்கு போஸ் கொடுங்க. கரெக்டாக இருக்கும். அப்படியா? இல்லை அப்படி நின்றுவோம் ப்ரோ. ஆமாம் மியூசிக் போட்டணும் ப்ரோ. விரும்மாண்டி வரவங்க இது மேலே வாய் ரோல் ஆகுது. அதாவது மக்களே ஹனிமூன் வரணும்னா நீங்கள் இங்கெல்லாம் வராதீங்க. சத்தியமாக வராதீங்க. வராதீங்க. பொல்யூஷன் பயங்கர அதிகம். மூக்கு வாயிலேருந்துலாம் எரியுது. இதில் வேற புசு புசுன்னு இருக்கு. இதில் வேற இந்திய பாரம்பரியத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 6 கலரில் உள்ள கொஞ்சம் போயிட்டேன். சரியா மாட்டிக்கினாரு. நான் மாட்டு போயிட்டே இருக்கேன் ப்ரோ. ஏதாவது வழி இருக்கும். அப்புறம் எப்படா வருது வழி? வெளில வருது இல்லை. நான் மேஸ் மாதிரி மாட்டிக்கினேன் ப்ரோ நடுவில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டூர் காட்ட போகிறேன்.